அம்மா ராதா, என்னுடைய ப்ரெஷர் மாத்திரை எடுத்து வைத்திருக்கிறியா? நான் டிஃபன் சாப்பிட்டவுடன் சாப்பிட வேண்டுமே என்று குரல் கொடுத்தா ரமேஷின் அப்பா. எல்லாம் ரெடியாக டேபிள் மேலே இருக்குதுப்பா, கவலைப்படாதீங்க, நான் டிஃபன் கொடுத்தவுடன் நானே எடுத்து கொடுக்கிறேன் என்று சொன்னாள். ரமேஷின் மனைவி ராதா. அவள்தான் இந்த வீட்டுக்கு மூத்த நாட்டு பெண். ரமேஷ் தாயார் சில வருடங்களுக்கு முன்பாகவே காலமாகிவிட்டார். ரமேஷ் மூத்த பையன். அவனுக்கு பிறகு ஒரு தங்கையும் 2 தம்பிகளும் இருக்கின்றனர். எல்லாரும் காலேஜுக்கு போய் படிக்கும் வயது. ராதா மிகவும் பொறுப்பான ஒரு அம்மாவாக அவர்கள் மூவரையும் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். ரமேஷின் அப்பா ரிட்டையர் ஆகி வீட்டிலே இருக்கிறார். அவர் மனைவி உயிருடன் இருந்தபோது அவளை எல்லாம் பார்த்து கொள்வார். வீட்டு நிர்வாகம், சமையல் பொறுப்பு, பர்ச்சேஸ் என்று எதுவுமே இவர் கவனித்ததில்லை. இப்பொழுது ரமேஷ்க்கு கல்யாணமாகி ராதா வந்தவுடன் கவலை இல்லாமல் நிம்மதியாயிருக்கிறார். ரமேஷும் ஒரு பேங்கில் மேனேஜராக நல்ல வேலையில் இருக்கிறான். அவனுக்கும் வீட்டு ஜாமான்கள் வாங்குவதோ சமையலோ வீட்டு நிர்வாகமோ எதுவுமே தெரியாது. அப்படியே வளர்ந்து விட்டான். எல்லாம் ராதா 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 தான். ஆனால் பீச்சில் மட்டும் என்ன பெரிய பெண்கள் சாதிக்கிறார்கள், நாங்கள் ஆம்பளைங்க தான் சம்பாதித்து கொண்டு வருகிறோம் என்ற மனோபாவம். ராதா அவனுடைய பேச்சுக்கு பதிலே சொல்ல மாட்டாள். அவளும் நன்கு படித்த பட்டதாரி பெண்தான். ஆனாலும் மிகவும் அடக்கமாய் சிரித்து கொண்டே போய்விடுவாள். ஆனால் மனதிற்குள் நினைத்து கொள்வாள், ஒரு 2 நாட்கள் நான் வெளியூர் போனால் தெரியும் உங்க பாடு என்று. அந்த சந்தர்ப்பம் வந்தது. ராதாவின் மூத்த அண்ணனின் பேரனுக்கு பூனல் போடுகிறார்கள், அதுவும் காஞ்சிபுரத்தில். ரமேஷ் தன்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டான். ராதாவுக்கும் தான் மட்டும் எப்படி போகுவது என்று கவலைதான். இருந்தாலும் கட்டாயம் போய் ஆக வேண்டும், இல்லை என்றால் அண்ணா கோபித்துக் கொள்வான். மாமனாரிடம் அட்வைஸ் கேட்டாள். அவர் சொன்னார், நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் போய் வா, சமாளிக்கட்டும். இவன் தான் இவ்வளோ பேசுகிறானே, ஒரு 2 நாட்கள் அவன் சமாளித்து பார்க்கட்டும் என்று சொன்னார். ராதாவுக்கு இது சரி என்று தோன்றியதால் தன்னுடைய 5 வயது பையனை கையில் கூட்டிக் கொண்டு முதல் நாள் காலை ஃபங்க்ஷனுக்கு செல்வதாக பிளான். ரமேஷ் இடம் சொன்னபொழுது அவனுக்கு ஒரே ஷாக். முதல் நாளே போக வேண்டுமா என்று கேட்டான். ஆமாம், கட்டாயம் போக வேண்டும். நான் எல்லாம் செய்துவிட்டு போகிறேன். நீங்கள் அப்பாவுக்கு எடுத்து கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். அதுபோல ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் காலை சீக்கிரம் எழுந்து அன்றைய டிஃபன் எல்லோருக்கும் செய்து கொடுத்து விட்டு சமையலும் செய்து விட்டாள். இரவு தோசை அல்லது இட்லி செய்வதற்கு மாவு தயார், சட்னி சாம்பார் எல்லாம் தயார் செய்து ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டாள். மறுநாள் சாப்பாடு மட்டும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அன்றைய வேலை சுலோபமாக முடிந்துவிட்டது. மறுநாள் காலை வாசல் தெளிக்கும் பெண்மணி ரேகா வாசல் தெளித்து பெருக்கியவுடன் அண்ணி என்று குரல் கொடுத்தாள். நான் வாசல் தெளித்து விட்டேன், கோலம் அண்ணி போடுவார்களே, காஃபி கொடுப்பார்களே என்று சொன்னாள். அதற்கு ரமேஷ், இன்னைக்கு நீயே கோலம் போட்டுவிடு, காஃபி நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு டம்ளர் காஃபி கலந்து கொடுத்தான். ரேகா சூடே இல்லை என்று குறை சொல்லி கொண்டே குடித்தாள். எப்படியோ அன்று காலை தோசை செய்து அப்பாவுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டான். மதிய லஞ்சுக்கு சாதம் பருப்பு வைத்து ரசம் செய்ய வேண்டும். ரசம் எப்படி செய்வது என்றே தெரியவில்லை. உடனே ராதாவுக்கு ஃபோன் போட்டு ரசம் எப்படி செய்ய வேண்டும் சொல்லு என்று கேட்கிறான். ராதா சிரித்து கொண்டே ஃபோனில் எல்லாம் சொன்னாள். அதுபோல் ரசம் என்று ஒரு திராவத்தை செய்து அப்பளை சுட்டு அப்பாவுக்கு லஞ்சு கொடுத்து விட்டான். ரசம் வாயில் வைக்க வழங்கவில்லை என்று சொல்லிவிட்டு அப்பா தயிர் சாதமே சாப்பிட்டு விட்டார். தங்கையும் தம்பிகளும் முன்னேற்பாடாக நாங்கள் மேகி செய்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கும் பயம், இந்த ரசம் எப்படி இருக்குமோ என்று. அப்பாடா, இந்த சனிக்கிழமை பேங்க் லீவாக போய்விட்டது, ஏதோ சமாளித்து ஆகிவிட்டது. இன்றைக்கு சாயந்தரம் ராதா வந்து விடுவாள் என்று நினைத்து கொண்டான். அதுபோல ராதாவை பார்த்தவுடன் எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். அவள் கல்யாணத்திலிருந்து கொண்டு வந்த பச்சனங்களை எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். பிறகு அண்ணி, ராத்திரிக்கு நீங்கள் நல்ல ரசம் சாதமாக செய்து போடுங்கள், அண்ணா பண்ண ரசம் வாயில வைக்க வழக்கவில்லை என்ற ஒரே கோரஸாக சொன்னார்கள். ராதா சிரித்து கொண்டே, சரி சரி, நான் எல்லாம் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னாள். பாத்தியா, நீ இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணிவிட்டேன் என்று பெருமையாக சொல்லி கொண்டான். உள்ளே இருந்து ராதாவின் மாமனார், ஆமாம், இவன் பண்ண ரசம் அடுக்கு நிறைய அப்படியே இருக்கிறது, அவனையே குடிக்க சொல்லு என்று சொன்னார். இதற்கும் ராதாவின் பதில் ஒரு சிரிப்பு தான்.
அப்பாடா, அண்ணி வந்தாச்சு, இனிமேல் கவலையே இல்லை என்று ரமேஷ் தம்பிகளும் தங்கையும் ஒரே புகழாரந்தான். எல்லார் வீட்டிலும் இதுபோல் ஒரு அண்ணி இருந்தால் அந்த வீடு சொர்க்கந்தான். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.